கார்த்திக் அதுக்கு மேலே யாரோ வந்துட்டு வதந்தி பரப்பியிருக்காங்க. பெரிய இந்த சொத்து எனக்கு தான் எதிர்காலத்தில் வரும்னு. அதை பேஸ் பண்ணி இது பண்ணுறாங்க. ஒன்று உறுதிமொழி பத்திரம் நான் 2009 கேஸில் வந்துட்டு அவகிட்ட இருந்து டைவர்ஸ் வாங்கிறதுக்காக போட்டது. அது கடைசி வரைக்கும் சொல்லு. ஏன்னா தங்கச்சி பேருக்கு போட்டதுனாலும் மட்டும் இல்லை, இதுக்கு மேலே தொல்லை பண்ணிகிட்டு இருந்தால் கோர்ட்டு போலீஸ்னு இந்த சொத்துக்காக தொல்லை பண்ணிகிட்டு இருந்தால், இங்கே இருக்க ரியல் எஸ்டேட் புரோக்கர்களோ கடைக்காரங்களோ தொல்லை பண்ணிகிட்டு இருந்தால், அப்புறம் எதுக்கு இந்த சொத்தை எழுதி வச்சுட்டு என்கிட்ட வந்து நீங்கள் பிடிக்கி திருடி திங்கிறதுக்காகவா? அதனால தான் இந்த சொத்து எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டேன். மச்சாங்கிட்ட எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லிட்டேன். அப்பா அம்மாவுக்கு அப்புறம் கமர்ஷியலாக கூட ஆயிக்கோங்கன்னு சொல்லிட்டேன். அவருக்கு அந்த ஃபைனான்ஷியல் தெம்பு இருக்குது. இது நிறைய பிஸ்னஸ் இருக்குது. நிறைய வேலூரில் பக்கம் லேண்டு இருக்குது. இங்கேயும் ப்ராப்பர்ட்டி இருக்குது. கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி இங்கேயும் இருக்குது. அது தங்கச்சி பேர்லேயும் ப்ராப்பர்ட்டி இருக்குது. அவங்க பேரில் மச்சான் பேரில் ஜாஸ்தி இருக்குது. அவங்க அப்பா பேரில் மச்சானோட அப்பா பேரில் ஜாஸ்தி இருக்குது. வேலூர் பக்கம் இது மறைமலை நகர் பக்கம் தான். சரி, அது விடு. இன்னொன்று தொல்லை பண்ணுறாங்க. கோர்ட் ஆர்டர் இல்லை நோ ஃபர்தர் கிளைம்ஸ் போட்டதுனால அவங்க மூலிமா வராது. இன்னொன்று எனக்கே இந்த ப்ராப்பர்ட்டி வராது. ஏன்னா தங்கச்சி மச்சானும் வந்துடுவாங்க இந்த சொத்துக்காக. நானும் உறுதிமொழி பத்திரம் போட்டு இந்த சொத்து வேணான்னு சொல்லிட்டேன். அதை வீட்டில் ஃபைல் பண்ணி வச்சுருக்காங்க. கோர்ட் ஆர்டர் ரெண்டையும் ஸ்டாம்ப் பேப்பரோட ஃபைல் பண்ணி வச்சுருக்காங்க. 20 ரூபா உறுதிமொழி பத்திரம், நோட்டரி கையெழுத்து ஒரிஜினலாக அப்பா ஃபைல் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ யார் இந்த சொத்து எனக்கு வரும்னு சொல்லி எங்கள் எல்லாரையும் குழப்பினாங்களோ அவங்கள போட்டு வதந்தி பரப்பி எங்கள் பொழப்பெல்லாம் கெடுத்துட்டான்னு சொல்லி ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க. இதுதான் நான் உங்ககிட்ட சொல்ல வந்தது. பாய். அப்புறம் கடைக்கு வரேன், பர்ச்சேஸ் பண்ணேன். உன் பொருள் தான் சூப்பர்.